இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஒவ்வொருவரையும் நாளை ஆராதனைக்கு வாழ்த்தி நாம் வரவேற்கிறோம். சங்கீதம் 33 சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தரும். சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருக்கு புதுப்பாட்டை பாருங்கள், ஆனந்த சத்தத்தோட வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். 4வது வசனம், கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கை எல்லாம் சத்தியமாய் இருக்கிறது. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த ஆராதனையோடு நாங்கள் உம்மை துதிக்க, உம்மை தொழுது கொள்ள, உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கொடுக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரை விசேஷமாய் வழிநடத்தும். ஆண்டவரே, நாங்கள் இணையத்தின் வாயிலாக கூட இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த வேளையிலும் கூட நீர் எங்களை வழிநடத்த முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாம் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நாம் யாவரும் சங்கீதம் 11வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்க போகிறோம். வீட்டில் இருந்து கூட நீங்கள் இணையத்தின் வாயிலாக ஆராதிக்கிறவர்கள் சங்கீதம் 11வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ள நான் கேட்டுக்கொள்கிறேன். நாம் யாவரும் மாறி மாறி வாசிப்போம். பிரியமானவர்களே, மாறி மாறி வாசித்தல். சங்கீதம் 11 வசனங்கள் 1 தொடங்கி 7 முடிய. சங்கீதம் 11 வசனங்கள் 1 தொடங்கி 7 முடிய. நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், பின்னே ஏன் நீங்கள் என் ஆத்மாவை நோக்கி பச்சையை போல ஒரு மலைக்கு பறந்து போ என்று சொல்கிறீர்கள்? அஸ்திபாரங்களுக்கும் நிர்மூலமாகிறது. நீதிமான் என்ன செய்வான்? கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனதுள்ளதை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதிக்கிறது. கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார், துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. துன்மார்க்கர்களின் காணிக்கைகளை வசிக்க பண்ணுவார். அக்கினியும் கந்தகமும் எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் நீதியுள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுகிறார். அவருடைய முகம் செம்மையானவைகளை நோக்கி இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை துதித்து நாம் ஆராதிப்போம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. காலை வேளையிலே ஆண்டவரை நாம் துதிக்க வந்திருக்கிறோம். முதல் பாடலாக உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்ற பாடலை பாடுவோம். Amen.
ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீ எலியாவின் தேவன், ஈசாக்கின் தேவன் ஆண்டவரே. எங்களுடைய தேவனாய் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோடு சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே, கலகாதே திகையாதே நான் உள்ள இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. தேவையில்லாத கலந்து கூடாத ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே. ஆராதிக்கிறோம் சுவாமி, துதிக்கிறோம் ஆண்டவரே. என் நன்றி உள்ள தேவன் ஆண்டவரே, இரக்கம் உள்ள கர்த்தாவே, ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில் ஆண்டவரே, இந்த அதிகாலை ஆண்டவரே, எல்லாம் சூழ்ச்சியபடி உண்மைக்கு நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில் ஆண்டவரே, கொடான கூடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கொடான கூடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அன்பின் தேவன் ஆண்டவரே, இந்த வேளையில் நாம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் இருக்கிற அதற்காக நான் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக இந்த கோரை சிலுவையில் ஆண்டவரை பாடுபட்டு ரத்தம் சிந்தினீரே, அதற்காக நான் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் பாவத்தை அனைத்தையும் ஆண்டவரே நீ மீட்கிறீ, அதற்காக நான் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. யாரும் அமைதியாக இருக்க வேண்டாம், அனைவரும் நின்ற இடத்தில் இருந்து அவர் ஆராதிப்போம்.
வேளையிலே ஆண்டவரே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் துதிகரமே உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளை ஆண்டவரே எல்லா சொஸ்திரபடி ஆண்டவரே உமக்காக நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு கொண்டு ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ நீதி உள்ள தேவன், உடன்படிக்கையின் தேவன், ரட்சிப்பின் தேவன் ஆண்டவரே. எல்லாமே காண்கிற தேவன், வல்லமுள்ள தேவன் ஆண்டவரே. நீங்க எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே எல்லாத்தையும் ஜெயித்த தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே சிலுவையிலே எங்களுக்காக சுமத்தி அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வேலையில எங்களுக்கு யாரும் வேண்டாம் ஆண்டவரே, நீ மட்டும் போதும் ஆண்டவரே. இந்த வாழ்க்கையில் ஆண்டவரே நீ மட்டும் போதும் ஆண்டவரே. நாங்கள் கலங்கி கொண்டு இருக்கும் போது நீ எங்களோடு கூட இருந்து அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேலையில எங்களுக்காக உதவி செய்ய இறங்கும் ஆண்டவரே. எங்களுக்காக மனம் உதவி செய்ய இறங்கும் ஆண்டவரே. நாங்கள் எதிர்த்து தொடர்ந்து ஆண்டவரே எங்கள் அன்பின் தேவனை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலையை ஆண்டவரே காதலியை தேடி வைக்கிறோம் ஆண்டவரே. நீ சொல்ல ஆகும், நீ கட்டளையிட்டா என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. மிக ஆராதிக்கிறோம் ஆண்டவரே இந்த வேலையை ஆண்டவரே. எங்கள் விண்ணப்பத்தின் தேவனையும் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்கள் வாழ்க்கையில் எல்லாமான தேவன் சுவாமி. எங்களுக்காக இருந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலை ஆண்டவரே என் கிருபையின் தேவன் ஆண்டவரே. இந்த கிருபை எனக்கு போதும் ஆண்டவரே. ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலை ஆண்டவரே கண்ணீரோடு கவலையோடு இருக்கும் போது ஆண்டவரே சொல்லியிருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன். இந்த வேலையில் நாங்கள் அதை நினைவு கூர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கிறோம். எல்லாம் துதி கன மகிமை நோக்கி செலுத்தி நாம் தொடர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். சில முக்கியமான காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். விசேஷமாக பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக விசேஷமாக ஜெபிக்க போகிறோம். நம்முடைய வீட்டில் யாரெல்லாம் இன்னும் ரட்சிக்கப்படலையோ, நம்முடைய குடும்பத்தில் இன்னும் யாரெல்லாம் ஆண்டவரை இன்னும் அறியவில்லையோ அவர்களுக்காக விசேஷமாக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே இந்த கால வேளையிலும் எங்கள் குடும்பத்தாருக்காக நாங்கள் விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இன்னும் யாரெல்லாம் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் இன்னும் ரட்சிக்கப்படலையோ, கர்த்தர் இந்த காலத்தில் அவர்கள் விசேஷமான விதத்திலே சந்திக்கும்படியாக தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அதே போல் நாங்கள் வசிக்கிற இடத்திலே உள்ள மக்களுக்காக விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் வசிக்கிற இடங்களில் உள்ள மக்களை கர்த்தர் விசேஷமான விதத்தில் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ராஜ்யம் அரசாட்சி ஆளுகை அவர்கள் மத்தியிலே கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அப்பா, அறுவடையோ மிகுதியாக இருக்கிறதே, கர்த்தர் அறுவடைக்கென்று வேலை ஆட்களை எழுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். எங்கள் திருச்சபையிலே கூட அநேகர் ஆண்டவரே சுவிசேஷ ஊழியத்துக்கு என்று கர்த்தர் எழுப்பும்படியாக இந்த கால வேளையிலே ஜெபிக்கிறோம் ஆண்டவர். பிரியமானவர்களை, தொடர்ந்து நாம் திருச்சபையின் குடும்பங்களுக்காக நாம் ஜெபிப்போம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களும் கூட ஆண்டவரை சுகவீனமாக இருக்கிறவர்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் மனதிற்கு சுகம் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே அவர்கள் பரிபூர்ணமான சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து வழிநடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஒவ்வொரு முதியோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே பலத்தாங்க உடைய கரத்தினாலே தாங்கிக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எஸ்பிஎம் பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளுக்காக விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாரத்திலும் பிள்ளைகள் எழுத போகிற எல்லா பரீட்சையிலும் கர்த்தருடைய கரம் ஆண்டவரே அவர்களோடு தங்கியிருந்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். எங்கள் ஆலயங்கள் மறுபடியும் திறக்கப்பட, நாங்கள் ஆலயத்திலே வந்து ஆராதிக்க கர்த்தர்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர்.
பிரியமானவர்களே, நாம் தொடர்ந்து விசேஷமாக யுக்ரைன் ரஷ்யா தேசத்தில் நடக்கிற இந்த போருக்கு தேவன் ஒரு முடிவை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். அவன் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக யுக்ரைன் தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தேசத்தில் நடைபெறுகிற இந்த போருக்கு கர்த்தர் ஒரு முடிவை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இரண்டு நாட்டின் தலைவர்களும் ஆண்டவரே சமாதானமான ஒரு தீர்மானத்துக்கு வர கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அநேக மக்கள் ஆண்டவரை பாதிப்படைந்திருக்கிறார்கள். அநேக குடும்பங்கள் பாதிப்படைந்திருக்கிறார்கள். பிள்ளைகள் ஆண்டவரே, பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தேசத்தை விட்டு அநேக மக்கள் வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தாவே, இந்த தேசங்களின் மேலே கர்த்தர் மனம் இறங்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த போருக்கு கர்த்தர் ஒரு முடிவை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் கர்த்தாவே, நீ மனம் இறங்கும் ஆண்டவர். அப்பா, இந்த கால வேளையிலும் எங்களை முற்றிலுமாக ஜீவ பலியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களோடு விசேஷமாக நம்முடைய வார்த்தை மூலியமாக இடைப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், எல்லாம் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். பிரியமானவர்களே, கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் யாவரும் இணைந்து நாம் சொல்வோமா? பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. எங்கள் ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றங்களை மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீர்த்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் அடைகிறது. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நாம் ஆராதனைக்கு தொடர்ந்து கர்த்தருக்கு நாம் காணிக்கை தசம பாகங்களை நாம் செலுத்த போகிறோம். இணையத்தின் வாயிலாக இணைந்திருக்கிற மக்களும் கூட நீங்கள் காணிக்கை தசம பாகங்களை சேர்த்து வைத்துக் கொள்ள நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு பாடலை நாம் பாடுவோம். பிரியமானவர்களே,
நன்றி செலுத்துகிறோம். எங்கள் காணிக்கைகளில் தசமபாகங்களையும் நன்றியோடு நமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரியமானவர்களே, நேற்றவாறே நாம் வேத பாடம் வாசிக்க நாம் கேட்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் வசனம் 35 41 வரை. மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் வசனம் 35 41 வரை நாம் வாசிக்க நாம் கேட்போம். பிரியமானவர்களே, இன்றைக்கு வாசிக்கப்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வாசிப்பு மாற்கு 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 35 தொடங்கி 41 முடிய. Mark chapter 4 verses 35 to 41. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறு படகுகளும் அவரோடு கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள் என்பதே. தேவன் தாமே இந்த திருவசனங்களை நமக்காக ஆசீர்வதித்து தருவார்கள். ஆமென். ஆமென். பிரியமானவர்களே, நாம் தரிசனத்தில் அமர்ந்து கொள்வோம். நம் யாவரும் ஜெபிப்போம். பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த காலங்களிலே நம்மோடு விசேஷமாக இடைப்படும்படியாக அப்பா எங்களை முற்றிலுமாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இதாவே வார்த்தையின் மூலியமாக எங்கள் வாழ்க்கையில விசேஷமாக இடைப்பட, இந்த வார்த்தையின் மூலியமாக எங்களுக்கு வெளிப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல சத்தியத்துக்குள்ளாய் கர்த்தர்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா இந்த காலத்திலும் நாங்கள் உண்மை எப்படி சார்ந்திருக்க வேண்டும் என்று நீர் எங்களுக்கு போதிக்க வேண்டுமாறு, கற்றுக் கொடுக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரியமானவர்களே, நாம் கடந்த வாரத்திலே கூட இயேசுவின் வார்த்தைகளை நாம் சார்ந்திருக்க வேண்டும் என்று நாம் கற்றுக்கொண்டோம். இயேசுவின் வார்த்தையை சார்ந்திருக்க வேண்டும் என்று நாம் கற்றுக்கொண்டோம். இந்த நாளிலும் கூட பிரியமான விசேஷமாக இயேசுவின் வல்லமையையும் அதிகாரத்தையும் சார்ந்திருப்பது என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். Depend on Jesus' power and authority. Depend on Jesus' power and authority. இயேசுவின் வல்லமையையும் அதிகாரத்தையும் சார்ந்திருப்பது. பிரியமானவர்களே, இயேசுவின் இடத்துல ஒரு விசேஷமான காரியம் இருந்தது. There is so much of power in Jesus. So much of power. அவருக்குள்ளாக வல்லமையும் அதிகாரமும் நிறைந்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஜனங்கள் இயேசுவை பார்க்க இயேசுவை அறிந்து கொள்ள ஜனங்கள் என்ன பார்த்தாங்கன்னா, அவருக்குள்ள ஒரு பெரிய அதிகாரத்தை பார்த்தாங்க. அவருடைய வார்த்தைகளை கேட்ட பொழுது ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா அவருக்குள்ள ஏதோ ஒரு காரியம் ரொம்ப விசேஷமாக இருந்தது. ஒரு 5 காரியங்களை அவருக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். இயேசுவை சார்ந்திருப்பதும் சொல்லும் பொழுது நாம் அவரை இன்னும் அறிந்து கொள்ள, அவர் இன்னும் நாம் தெரிந்து கொள்ள, அவரோடு இன்னும் நெருங்க பிரியமானவர்களே, அவர் யார் என்பதை நாம் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளும். அவர் மேல் நமக்கு விசுவாசம் அதிகரிக்கும், நம்பிக்கை அதிகரிக்கும். ஏன்னா அவருடைய வல்லமையை நாம் உணர்ந்து கொள்ளும் போது பிரியமானவர்களே, அவர் எவ்வளவு பெரியவர் என்று வெளிப்படும். முதல் காரியம் பிரியமானவர்களே, இயேசுவனிடத்துல இருக்கிற ஒரு பெரிய அதிகாரம் வல்லமை என்ன தெரியுமா? பாவத்தை மன்னிக்கிற வல்லமை. பாவத்தை மன்னிக்கிற ஒரு அதிகாரம்.
பிரியமான அந்த நாட்களில் பரிசேயர்கள் இருந்தாங்க, சதுசேயர்கள் இருந்தாங்க, வேத பாரர்கள் இருந்தாங்க. இவங்க யாருமே செய்யாத ஒரு காரியத்தை இயேசு செய்ய போகிறார். வாசிக்க போகிறோம். மார்க் 2வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. மார்க் 2வது அதிகாரத்திலிருந்து நாம வசனம் 1லிருந்து வாசிக்க நாம் கேட்க போகிறோம். பிரியமானவர்களே, ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க போகிறோம். இதுவரை ஜனங்கள் பார்க்காத கேட்காத ஒரு காரியத்தை இயேசு செய்ய போகிறார். பார்க்க அநேக மக்கள் பரிசேயர்னா யாருன்னு தெரியும், வேதப்பாரர்கள்னா யாருன்னு தெரியும். அவங்க எல்லாத்துக்கும் அவங்க அந்த காலத்துல அவங்க எல்லாம் இருக்கிறாங்க, ஆசாரியர்கள். ஆனா இவங்க யாருமே செய்யாத ஒரு காரியத்தை இயேசு செய்ய போகிறார். பாவத்தை மன்னிக்க போகிறார். வாசிக்க நாம் கேட்போமா? மார்க் 2வது அதிகாரம் வசனம் 1லிருந்து வாசிப்போம். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போகாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். பிரியமானவர்களே, அந்த இடத்துல என்ன சம்பவம் பாருங்க. ஒரு திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க. அந்த வீட்டை சுற்றி நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க மத்தியில ஒரு நபர் தான் ரொம்ப ஹைலைட்டா இருக்கிறார், இயேசு. இவர் எங்க போனாலும் பாருங்க, ஜனங்களுக்கு கூடி வந்துட்டாங்க. வசனம் சொல்றது வீட்டுல இருக்கிறார், ஒரு வீட்டுல. ஆனா அந்த வீட்டுல வாசல்ல கூட நிக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு ஜனங்கள் வந்துட்டாங்க. அப்புறம் வீட்டுக்குள்ளேயே ஜனங்கள் இருக்கிறாங்க, வெளியிலும் ஜனங்கள் இருக்கிறாங்க, அவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே இந்த இயேசுவை நோக்கி வந்திருக்கிறாங்க. வசனம் 3 வாசிமா. அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டார்கள். பிரியமானவர்களே, ஒரு திமிர்வாதக்காரன் சொல்லும்போது இந்த மனுஷன் சுகவீனமா இருக்கிறார், படுக்கையில் இருக்கிறார், அவரால் சொந்தமா எதுவுமே செய்ய முடியாது. 4 பேர் என்ன செய்றாங்க? இவரை இயேசுவின் இடத்துல கொண்டு வராங்க. இயேசுவின் இடத்துல கொண்டு வராங்க. ஒரு சுகவீனமான ஒரு மனுஷன். பிரியமானவர்களே, ஒரு சாதாரண சுகவீனம் இல்லைன்னா படுக்கையாக இருக்கிறார், படுக்கையில இருக்கிறார். ஒரு 4 பேர் வேணும் ஒரு வீட்டு வர்றதுக்கு. ஆனா அந்த 4 பேர் பாருங்க, ஒரு பிரயாசப்பட்டு இயேசுவின் இடத்துல அழைத்து வராங்க. வாசிக்க கேட்போம். நம்ம ஜனக்கூட்டத்தை நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரர்கள் கிடைக்கிற படுக்கையை இறக்கினார். இயேசுவின் இடத்துல கொண்டு வருவதற்கு கிட்ட கொண்டு வர முடியல, வழியே இல்ல. ஏன்னா வாசல் வழியா கொண்டு வர முடியல. அவங்க ஜனங்கள் வாசலே மூடிட்டாங்க. இந்த 4 பேர் பாருங்க என்ன செய்யறாங்கன்னா, வீட்டு கூரையை பிரித்து இயேசு அந்த நபரை கொண்டு வராங்க. இயேசுவின் இடத்துல முதல்ல இயேசுவின் இடத்துல கொண்டு வராங்க. அங்க இந்த 4 பேர் ரொம்ப விசேஷமானவங்க. ஏன்னா இந்த மனுஷனுடைய வாழ்க்கை அங்கே மாறப்போகுது. இந்த 4 பேர்னால இந்த மனுஷனுடைய வாழ்க்கையே மாறப்போகுது. என்ன நடக்குதுன்னா, பிரியமானவர்களே, 5வது வசனத்துல ஒரு முக்கியமான காரியம் நடக்குது. யாருமே இந்த வார்த்தையை எதிர்பார்க்கல இயேசு கிட்ட. யாருமே நினைச்சு பார்க்காத ஒரு காரியத்தை இயேசு சொல்ல போறாரு. 5வது வசனத்தை வாசிக்க நாம் கேட்போமா? இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு, இயேசு அவருடைய இந்த 4 பேர் விசுவாசத்தை இயேசு பார்க்கிறார். அங்க இந்த நபர் சுகவீனமா இருக்கிறார், இவருடைய விசுவாசத்தை பார்க்கல. ஆனா அதை கொண்டு வந்தாங்களே, அவங்க 4 பேருடைய விசுவாசத்தை பார்க்கிறாரு. பார்த்து இந்த திமிர்வாதக்காரனை பார்த்து என்ன சொல்றாருன்னு வாசிமா. திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. இயேசு சொல்ற முதல் வார்த்தையில நம்ம சொல்றாரு மகனே சொல்றாரு. மகனே, மகனே, மகளே. அந்த வார்த்தை சாதாரண வார்த்தை. ஒரு ஆள் பார்த்து மகன் சொல்லும்போது, மகள் சொல்லும்போது அது ஒரு முக்கியமான உறவை குறிக்கிறது. அம்மாவனியா ஐயான்னு சொல்லியிருக்கலாம், சகோதரன் சொல்லியிருக்கலாம், அப்படிலாம் சொல்லல. அம்மாதானே. ஒரு மகனே என்று சொல்லி என்ன சொல்றாங்க? மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. பிரியமானவர்களே, ஒரு கேள்வி நாம் வைக்க வேண்டும். இந்த மனுஷன் அவனை கொண்டு வரும்போது பாருங்க, இந்த 4 பேரும் இவனுக்கு சுகம் கிடைக்கிறது கொண்டு வந்தாங்க. ஆனா இயேசு அவனுக்கு அந்த சுகம் கொடுக்கல, பாவத்தை மன்னிக்கிறார். நினைச்சு பாருங்க, அவனுக்கு என்ன தெரியுமா தேவை? பாவம் மன்னிப்பு தேவை, forgiveness தேவை. பிரியமானவர்களே, எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. இயேசு இந்த வார்த்தையை சொன்னதும் பிரியமானவர்களே, வசனம் 7வது வசனத்தை பார்க்கிறோம். என்ன நடக்குதுன்னு வசனம் 7
கொண்டிருந்தார்கள். மௌனமாக பேசல யாரும். ஆனா மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறாங்கன்னா, எல்லாருக்கும் ஒரு 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 கேள்வி வந்துருச்சு. எப்படி இப்படி இயேசு சொல்ல முடியும்? இயேசு மேல ஒரு கோபம் வந்துருச்சு. எப்படி தேவதூஷன் சொல்றாரு? மனுஷன் கர்த்தர் மட்டும்தான், தேவன் மட்டும்தான் மன்னிக்க முடியும், இவர் எப்படி மன்னிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருதயத்துக்குள்ள என்ன நடக்குது? ஒரு கேள்வி எழுப்பது எல்லாருக்குள்ளேயும். பிரியமானவர்களே, இயேசு நம்ம யாருக்கு இயேசு நல்ல ஒரு விலகி கொடுத்தார். இயேசு அந்த ஜனக்கூட்டத்துல இயேசு வேற நம்ம வேற. மதனே இயேசு வேற நம்ம வேற. இயேசு யாராவது தேவகுமாரன், தேவனாக மத்தியில வந்திருக்கிறார். இந்த உலகத்தையே ரசிக்க வந்திருக்கிறார். இந்த உலகத்திற்கு பாவம் மன்னிப்பை மீட்டு தரும்படியாக வந்திருக்கிறார். இந்த மனுஷனை மன்னிப்பதற்கு சகல அதிகாரமும் வல்லமையும் அவரிடத்துல மட்டும்தான் இருக்கு. அவருடைய மன்னிப்பு எல்லாம் ஒண்ணுமே. வசனம் 10வது வசனத்துல இயேசு இந்த காரியத்தை விளக்கி சொல்றார். 2வது அதிகாரம் வசனம் 10வது வசனத்துல அழகாக விளக்கி சொல்கிறார். பூமியிலே பாவங்களை மன்னிக்க பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை இயேசுவினிடத்துல என்ன அதிகாரம் தெரியுமா? மனுஷகுமாருக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு? பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, இன்னைக்கு நமக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? பாவம். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையே பாவம் தான். பாவம் என்ன செய்யுது? நம்மையும் தேவனையும் தூரப்படுத்துது. ஆமாவா இல்லையா? பாவங்கள் எப்ப மன்னிக்கப்படுதோ அப்பதான் நம்ம தேவனோடு சேர்ந்து வர முடியும். பிரியமானவர்களே, இந்த மனுஷனுடைய வாழ்க்கை அன்னைக்கு மாறும்போது, ஆனா எப்படி மாறுதுன்னா, முதல் காரியம் நல்லா விளைவிக்கணும். கர்த்தர் அந்த மகனை ஒரு மகனாக ஏற்றுக்கொள்றார். அம்மதானே மகனாக ஏற்றுக்கொள்றார். மகனே ஒரு பாவம் மன்னிக்கப்பட்டது சொல்றாரு. பிரியமான இயேசுவினிடத்துல பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் இருந்தது, வல்லமை இருந்தது. இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார். 2வது பிரியமானவர்களே, இயேசுவினிடத்துல எப்படிப்பட்ட அதிகாரம் வல்லமை இருந்துச்சுன்னா, சுகம் கொடுக்க, வியாதியின் மேல் அதிகாரம் இருந்தது, வியாதியின் மேல் வல்லமை இருந்தது. பிரியமானவர்களே, மார்க் 1வது அதிகாரத்திலே இயேசு பேதுருடைய வீட்டுக்கு போகிறார். மார்க் 1வது அதிகாரம் 29வது வசனத்தை நாம் வாசிக்கலாம், கேட்போம். இயேசு பேதுருடைய வீட்டுக்கு கடந்து செல்கிறார். என்ன நடக்கிறது என்றால், வாசிமா 29வது வசனம். உடனே அவர்கள் ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு யாக்கோபோடும் யோவானோடும் கூட சீமோன் அந்திரேயா என்பவர்களுடைய வீட்டிலே பிரவேசித்தார். இயேசு சீமோன் அந்திரேயா வீட்டுக்கு போறார். சீமானவர்களே, ஒவ்வொரு வீட்டுக்கு போகும்போதுதான் அந்த வீட்டிற்கு காரியங்கள் விளக்கிக் கொள்ளப்படுது. ஆமாவா இல்லையா? ஒவ்வொரு வீட்டுக்கு போகும்போதுதான் அந்த வீட்டின் காரியத்தை விளக்கிக் கொள்ள முடியும். போன வாரத்தில் ஜேசனை கூட்டிகிட்டு ஒரு 6 வீட்டுக்கு போனேன். ஒரு வீட்டுக்கு போன கடைசியா அவங்க தாத்தா படுக்க இருந்தது. எதுக்கு சொல்றேன்னா, நம்ம போகாத வரைக்கும் சூழ்நிலை நமக்கு தெரியாது தானே. நம்ம தானே, நானே அந்த தாத்தாவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கிறேன். ஜேசனே ஆச்சரியப்பட்டார். ஏன் சொல்றேன்னா, ஜேசு என்ன சொன்னார்னா, இவனால தாத்தா அப்படி படுத்து பார்த்தே இல்லை. அம்மா தானே, தாத்தா நோக்கா இருப்பாரு, எப்போதுமா தான் இருப்பாரு, இது குடிக்க இருக்கிறாரு, சுகவீனமா இருக்கிறாரு. இயேசு இந்த வீட்டுக்கு வராரு. அம்மா தானே, ஆனா அந்த வீட்டில் உள்ள சூழ்நிலை என்ன நடக்குதுன்னா, இங்க ஒரு அம்மா படிக்க இருக்கிறாங்க. ஒரு அம்மா வீட்டில் படிக்க இருக்கிறாங்க. வாசிங்களேன், தொடர்ந்து வாசிங்க வசனத்தை. அங்கே சீமோனுடைய மாமி ஜுரமாய் கிடந்தார். தீர்மானத்திலே ஜுரம், ஒரு சுகவீனம், காய்ச்சல், சொல்வது காய்ச்சல், ஜுரமாய் அங்க இருக்கிறாங்க, சுகவீனமாய் இருக்கிறாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா தீர்மானங்களே சின்ன ஒரு வியாதி, சிறந்த காய்ச்சல் சொன்னா சின்ன வியாதி சொல்லுவோம். ஆனா அந்த சின்ன வியாதி நம்ம அப்படி படுக்க வச்சிருக்கு.
அவன் தானே? இப்ப நமக்கு காய்ச்சல் வரவே என்ன வருது? நீ சொல்லுங்க. இந்த காய்ச்சல் வந்தா ஒரு பயம் வருதா வருதா? முந்திலாம் காய்ச்சல் வந்தா அது ஒரு கோவிட் வரது காய்ச்சல் வந்துச்சுன்னா நம்ம பெட்ரோல் சாப்பிட்டு போயிட்டே இருப்போம். காய்ச்சல் நேரத்தில் ஒன்று சாப்பிட்டா கூட நார்மலாக போயிடும். காய்ச்சல் சொந்தமாக போயிடும். நேரத்தில் நம்ம விட்டு போக முடியும். நம்ம தானே? ஆனா இப்ப காய்ச்சல் வந்தாலே ஒரு பெரிய பயம் நமக்கு மொத்தம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடுது. நம்ம தானே? அது கோவிட் நார்மல் காய்ச்சலோ வைரல் ஃபீவரோ சில பேர் என்னோட சொல்றாங்க. நம்ம தானே? கோவிட் மட்டும் இல்ல, இப்ப போன வைரல் ஃபீவர், இந்த ஃபீவர், அந்த ஃபீவர், எத்தனை ஃபீவர் வந்துச்சு. ஆமாவா இல்லையா? இங்க இயேசு வராரு. இந்த மாமி ரொம்ப சுகவீனமா இருக்கிறாங்க. வேதம் சொல்றதுன்னா இந்த காய்ச்சல் அவங்க அப்படியே படுக்க வச்சிருச்சு. சுகவீனம் என்ன செய்யுதுன்னா நம்முடைய அன்றாட வாழ்க்கையை தொடர்ந்து செய்வதற்கு தடையாக மாறுது. அவதானே? நம்முடைய அன்றாட வாழ்க்கையை நார்மலா லீட் பண்றதுக்கு சுகவீனம் என்ன செய்யுது? நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணிடுது. ஆமாவா இல்லையா? இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னா இயேசு வராரு, நம்ம சுகவீனமா இருக்கிறாங்க. என்ன நடக்குது என்றால் வாசிக்குமா? அவர் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கி விட்டார். பிரியமானவர்களே, இயேசு ஒண்ணுமே செய்யல. இயேசு அந்த தாயாருக்கு ஒரு வார்த்தை கூட பேசல. அவங்களுக்கு தண்ணி கொடுங்க, தண்ணி கொடுக்கல. நம்ம தானே? நம்ம ஜெபிக்க மாட்டோம், தண்ணியில தண்ணி ஜெபிச்சு கொடுப்போம். நம்ம தானே? அவன் பிடிச்சு சொல்லுவோம். இயேசு கையை பிடிச்சு தூக்குறார். அதான் நடக்குது. வேற ஒண்ணுமே செய்யல. என்ன நடக்குது என்றால் வாசிமா? உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. பிரியமானவர்களே, இயேசு தொட்டாரு, கையை பிடிச்சாரு, தூக்கினாரு. இந்த வார்த்தை நோட் பண்ணுங்க. மார்க்கு சுவிசேஷத்துல பிரியமானவர்களே இந்த வார்த்தை ரொம்ப வாட்டி வரும். என்ன வார்த்தைனா உடனே. மார்க்கு சுவிசேஷத்துல இந்த வார்த்தை ரொம்ப வாட்டி வரும். உடனே என்ற வார்த்தை ரொம்ப வாட்டி வரும். இயேசு கையை பிடித்து தூக்கினார், சகோதரி சுகமாயிட்டாங்க. பிரியமானவர்களே, இயேசுவினிடத்தில் எப்படிப்பட்ட வல்லமை, எப்படிப்பட்ட அதிகாரம் இருந்துச்சு தெரியுமா? சுகம் கொடுக்கிற வல்லமை. யாரிலிருந்து சுகம் கொடுக்கிற வல்லமையும் அதிகாரமும் இயேசுவினிடத்தில் இருந்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சுகவீனங்கள் நிச்சயமாக எல்லாருக்கும் வர முடியும். எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தாலும் பாருங்க, சுகவீனங்கள் வர முடியும். ஆனால் நாம் இயேசுடைய வல்லமையும் அதிகாரத்தையும் சார்ந்திருக்க வேண்டும். மூன்றாவது பிரியமானவர்களே, அசுத்த ஆவிகள் மேலே இயேசுவுக்கு அதிகாரமும் வல்லமையும் இருந்தது. அசுத்த ஆவிகள் மேலே அதிகாரமும் வல்லமையும் இருந்தது. நீமானவர்களே, நான் ஜெபில இருக்க டைம்ல, அந்த லாக்டவுன் டைம்ல பாருங்க, ஒரு சகோதரியை கொண்டு வந்தாங்க கேரளையில பிரை பண்றதுக்கு. ஜெபி எதுக்குன்னா அசுத்தாவி பிடிச்சிருக்கு. சகோதரி முதல் கொண்டு வரும்போது நானும் பயந்து போயிட்டேன். ஏன்னா அவங்களால நடக்க கூட முடியல. அப்படியே ஒரு சொப்பி மாதிரி இருக்காங்க. இல்லை அப்படியே அவங்க அப்படியே ஒரு ஜேம் ஆகிட்டாங்க. ஃபுல்லாக அப்படியே ஜேம் ஆகிட்டாங்க. அவங்க அப்படியே பிடிச்சி கொண்டு வராங்க. அதுவும் அந்த சேர்ச்சி வந்து டபுள்ஸ் இருக்காங்க சாப்பிட்றோம் மேலே அப்படியே பிடிச்சி கொண்டு வராங்க. நம்ம ஏன்னா முதல் பார்க்கும்போது புதுசாக ஒருத்தவங்க அதில் புதுசாக பார்க்குறோம். அவங்க வராங்க. நம்ம என்ன சொல்றதுன்னா தொடர்ந்து அதனால வர சொல்லுவோம் ஜெபிக்கிறது. நம்ம 2-3 பேர் ஜெபிச்சோம். நம்ம உள்ள ஊழியக்காரர்கள், தேசத்தில் இருக்கிற ஊழியக்காரர்களை கூப்பிட்டு ஜெபிச்சோம். அப்படியே தொடர்ந்து அங்க என்ன நினைச்சுன்னா ஜெபிக்க 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 அவங்க அப்படியே நார்மல் ஆகிறாங்க. அப்படியே நார்மல் ஆகிறாங்க. ஆரம்பத்தில் அப்படியே ஜெபிச்சோம் அப்படியே கீழே சாஞ்சிடுவாங்க. அப்படியே அவங்கள பிடிச்சி உட்கார வைக்க முடியும், நிற்க வைக்க முடியாது. ஒரு இடத்துல உட்கார்தான் வைக்க முடியும். அப்படியே உடுவு கூட ஆயிடுவாங்க. ஆனா ஜெபிக்க 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 பிரியமானவர்களே, அப்படியே ஆண்டவர் பெரிய விடுதலை கொடுக்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனா எந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, இயேசு மார்க் 1வது அதிகாரத்துல தேவ ஆலயத்துல கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறார். வாசிக்கிறார், கேட்போம். மார்க் 1வது அதிகாரம் 25வது வசனம், 25, 26வது வசனம். அதற்கு இயேசு 23 வாசிக்கும். கொஞ்சம் மணிக்கு வாங்க. 23 வாசிக்க. அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் ஜெப ஆலயத்திலே யார் இருக்கிறார்? அசுத்த ஆவியுள்ள மனுஷன். பிரியமானவர்களே, ஒரு கேள்வி கேட்கணும். எந்த இடத்துல அசுத்த ஆவி இருக்கு? வெளியே இருக்கா, உள்ள இருக்கா? என்ன இடம் போயிருக்கு? ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவி பிடித்த சொல்லுவாங்க. எந்த ஆவி எங்க இருக்கு யாரும் தெரியாது. அவன் தானே
எந்த ஆவி எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியாது, யாருக்குள்ள என்ன ஆவி இருக்குன்னு தெரியாது. காலமும் நேரத்தை வெளிப்படுத்த எந்த ஆவி என்ன ஆவி. அங்க என்ன நடக்குதுன்னா, ஜெப ஆலயத்துக்கு ஜனங்களா வந்திருக்கிறாங்க. சரிங்களா? இஸ்ரவேல வந்து இந்த ஜெப ஆலயங்கள் தான் நிறைய இருக்கு. நம்ம பொதுவா இந்த வார்த்தை சூறாவளி சொல்லுவோம் தெரியுமா? ஆனால் இது வந்து சூறாவை சொல்லுவாங்க, மச்சிட்டு வேற சூறாவை வேற. நம்ம தானே சூறாவை வந்து ஜெபிக்கிறது. இஸ்ரவேல அப்படிதான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆலயம் வந்து எருசலேம்ல இருக்கு, ஆனா ஜெப ஆலயத்துல தான் ஜனங்கள் கூட்டி ஜெபிப்பாங்க. அப்ப ஜெப ஆலயத்துக்கு இயேசு வந்திருக்கிறாரு, அவர் பிரசங்கிக்கிறாரு. அந்த நேரத்துல ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனுக்குள்ள என்ன இருக்கு? அசுத்த ஆவி இருக்கு. வாசிக்கிறோம், கேட்போம். அவன், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? பிரியமானவர்களே, இந்த ஆவி யாரை ரெகனைஸ் பண்ணுது? அசுத்த ஆவி யாரை ரெகனைஸ் பண்ணுது? ஒருவேளை அந்த இடத்துக்கு வந்தவங்களுக்கு இயேசு யாருன்னு தெரியாது, இயேசு பேர் கூட தெரியாது. இந்த இடத்துல நீ நல்லா பாருங்க, நசரேயனாகிய இயேசுடைய இடம் பேர்லாம் சொல்லுது, இயேசுடைய அட்ரஸே சொல்லுது அசுத்த ஆவி. ஆமா தானே? வாசிக்குமா? வசனம் 29 வாசிங்க மறுபடியும். நான் வாசிக்கலாம். உடனே அவர்கள் ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு யாக்கோபு 25 அதற்கு இயேசு பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். இயேசு பாருங்க, அசுத்தாவி இடத்துல அவர் ரெக்கக்னிஷன் எதிர்பார்க்கல. நம்ம தானே அசுத்தாவி இடத்துல ரெக்கக்னிஷன் எதிர்பார்க்கல. என்ன சொல்றாரு? நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்கிறார். இயேசுவின் இடத்துல ஒரு பெரிய அதிகாரத்தை பார்க்கிற. வசனம் 26 வாசனை என்ன நடக்குதுன்னா, 26 வாசனைல உடனே அந்த அசுத்த ஆவி அவனை அலைக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய். எப்படி போகுது? உடனே போகுது. நம்ம தானே இயேசு ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, வெளியே போன்னு சொல்றாரு. உடனே அந்த ஆவி இந்த மனுஷனை விட்டு வெளியே போகுது. பிரியமானவர்களே, இயேசுவின் இடத்துல அதிகாரம் இருக்கு, வல்லமை இருக்கு, அசுத்த ஆவிகள் மேல இருக்கு. அடுத்ததாக பிரியமானவர்களே, இயேசுவின் இடத்துல எப்படிப்பட்ட அதிகாரம் இருந்துச்சுன்னா, அந்த அதிகாரம் இயற்கையின் மேல் அதிகாரம் இருந்தது. இயற்கையின் மேல், ஒவ்வொரு நேச்சர். இங்கே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். இயேசுவும் சீஷர்களும் படகுகளை போய் கொண்டிருக்கிறார்கள். வசனம் 35 நாம் பார்க்க போகிறோம். மார்க் 4வது அதிகாரம் வசனம் 35 41 வசனத்திலே ஒரு சம்பவம் நடக்குது. இயேசுவும் சீஷர்களும் படகுகளே பயணத்திலே போகிறார்கள். வாசிக்கலாம், கேட்போமா? அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். பிரியமானவர்களே, இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றது யாரு? வாங்க போலான்னு சொன்னது யாரு? இயேசு தான் சொல்றாரு. நம்ம தானே வாருங்கள் அக்கறைக்கு போவோம் இயேசு சொல்றாரு. இயேசு தான் பயணத்தை ஆரம்பிக்கிறார், ஒரு டைரக்ஷன் செட் பண்றார், நாம் இப்படியாக போகலாம் என்று. தொடர்ந்து வாசிக்கலாம், கேட்போம். அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதின் மேல் மோதின. பிரியமானவர்களே, இயேசுவே கூட இருக்கிறார். இயேசுதான் ஜேர்னியை போலான்னு சொன்னார். இப்ப கேள்வி என்னதுன்னா, என்ன வந்துருச்சு பயணத்துல? மறுபடியும் வசந்த வாசிக்கலாம், என்ன வந்துருச்சு பயணத்துல? அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. பிரியமானவர்களே, நம்ம எப்போதும் சொல்லுவோம் இயேசு கூட இருக்கிறாரு, இயேசு கூட இருக்கிறாரு. உண்மை. ஆனா இயேசு கூட இருக்கும் போது என்ன வருது? அலை வருது. நம்மதானே பெரிய புயல் காற்றே வருது. பிரியமானவர்களே, ஆனா என்ன நடக்குதுன்னா, இயேசு இந்த சம்பவத்தை நல்லா தூக்கிக்கிட்டு இருக்கிறார். நல்லா தூங்குறாரு. அதான் சொல்றது வசனம். ஒரு காலத்து நம்ம நல்லா அறிஞ்சிக்கணும், படகுல போறவங்க சாதாரண ஆளும் இல்லை. ஏன்னா இவங்க எல்லாம் அதுல முக்கியமான எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க, கடவுளையே வாழ்ந்தவங்க. நம்ம தானே பேசுறோம்னா வந்து மீன் பிடிக்கிறவர், அவர் வேலையே கடல் தான். நம்ம தானே அவர் பார்க்காத அலையா, அவர் பார்க்காத புயல் காற்றா? நம்ம தானே கடல் சொன்னாலே அலை இருக்கும். நம்ம தானே காற்று அடிக்கும் கண்டிப்பாக. அப்படிப்பட்ட மனுஷன் நீங்க பயந்துட போறாரு.
வாசிங்க தொடர்ந்து என்ன நடக்குதுன்னா, கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாய் இயேசு நல்லா தலைக்காணி வச்சு தூங்கிட்டு இருக்க. தூங்கும் போது பாருங்க, தலைக்காணி வச்சு தூங்கும் போது நல்லா இருக்கு தானே? ஆமா தானே? இயேசு நல்லா தூங்கிட்டு இருக்காரு. வாசிங்கம்மா. அவர்கள் அவரை எழுப்பி, ம். போதகரே, நாங்கள் படித்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? பிரியமானவர்களே, சீஷர்கள் எல்லாம் சொன்னேன். உங்களுக்கு தெரியுமா, அந்த சீஷர்கள்ல பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்திரேயா, இவங்க எல்லாம் இயேசு எங்கேருந்து கூப்பிட்டாரு? மீன்பிடிக்கும் போது கூப்பிட்டாரு. இவங்க வாழ்க்கையே பாருங்க, இவங்க குடும்பமே வந்து கடற்கரை வாழ்க்கை தான் வாழ்றாங்க. இவங்க வாழ்க்கை முழுவதும் கடல்ல அலைவரத்திலேருந்து எல்லாம் பார்த்தவங்க. ஆனா இன்னைக்கு அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பயமே வந்துருச்சு. என்ன பயம் வந்துருச்சு? மரண பயம் வந்துருச்சு. வடித்து போகிறவே உங்களுக்கு கவலை இல்லையான ஒரு கேள்வியே வந்துருச்சு. பெரியமானவர் இயேசு என்ன செய்யறாரு? அதான் முக்கியம். அவருடைய வாழ்க்கையில திடீரென்று அலைகள் போல சூழ்நிலைகள் எழுப்பலாம், கடினமான சூழ்நிலைகள் எழுப்பலாம், பயப்படத்தக்க சூழ்நிலைகள் எழுப்பலாம். ஆனால் இயேசுவினிடத்தில் அதிகாரம் வல்லமையும் எப்படிப்பட்டது என்பது தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்கு. வாசிங்க தொடர்ந்து. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, பிரியமானவர்களே, இயேசு பாருங்க என்ன செய்யறாருன்னா, எதை டீல் பண்றாரு? எந்த காற்று எழுப்படுதோ, எந்த அலை எழுப்படுதோ, என்ற காற்று என்ற அந்த சுழல் காற்று எழுப்படுதோ அதை டீல் பண்றாரு. அப்படின்னா அந்த சூழ்நிலையை அவர் டீல் பண்றாரு. நமக்கு எதிராக எழுப்புகிற காரியத்தை ஆண்டவரே அமைதிப்படுத்துறார். சில நேரத்தில் பிரச்சனைகள், போராட்டங்கள் சொல்லும் போது அது ஒருவேளை புயல் காற்றா இருக்க முடியாது. புயல் மாதிரி ஒரு ஆளா கூட இருக்கலாம். ஆமாதானே? ஒரு பிரச்சனையை எழுப்புகிற ஒரு நபராக இருக்கலாம். ஆமாவா இல்லையா? கடினமான ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். நம்ம வாழ்க்கை நல்லா பயன்படுவோம். திடீர்னு யாராவது பிரச்சனை உங்களுக்கு எழுப்புவாங்க. ஆமாதானே? பிரியமானவர்களே, இயேசு டீல் பண்ற சிச்சுவேஷனை, அந்த சூழ்நிலை அப்படியே எப்படி மாறுதுன்னா, வசனம் வாசிக்குமா என்ன நடக்குதுன்னா பாருங்க, அதான் முக்கியம். உடனே அந்த சூழ்நிலை மாறிடுச்சு. இறையாதே அமைதலாயிரு என்று. இறையாதே அமைதலாயிரு. அப்பொழுது காற்று நின்று போய் பிரியமானவர்களே, காற்று நின்றே போச்சு. மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. பாருங்க, எவ்வளவு ஒரு பெரிய பயம் வந்ததோ, இப்ப அவ்வளவு பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு, ஒரு அமைதி வந்துருச்சு. பிரியமானவர்களே, இயேசுவினிடத்தில் அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் இருக்கு, அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இருக்கு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கடுமையான சூழ்நிலைகள் இருக்கலாம், ஒரு பெரிய பயத்தில் கூட இருக்கலாம். இயேசுவை சார்ந்திருக்கும் போது பாருங்க, அந்த சூழ்நிலை எல்லாவற்றையும் அப்படியே டீல் பண்ற மழை போல ஒரு சூழ்நிலையாக எழுப்பணும், அதை அப்படியே அமைதிப்படுத்துறாரு. 5வது பிரியமானவர்களே, இயேசுவினிடத்துல இஸ்ரவேல் முழுவதிலும் ஜனங்கள் பார்க்காத ஒரு பெரிய இன்னொரு வல்லமை இருந்தது. அந்த வல்லமை இந்த காரியத்தை யாராலும் செய்ய முடியாது. பரிசேயர்களால் செய்ய முடியாது, சதுசேயர்களால் செய்ய முடியாது, வேதபாரர்கள் செய்ய முடியாது, ஆசாரியர்கள் செய்ய முடியாது. என்ன வல்லமை தெரியுமா? மரணத்தின் மேல் அதிகாரம் இருந்தது, மரணத்தின் மேல் வல்லமை இருந்தது. மார்க் 5வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. என்னதுன்னா, ஒரு 18 வயது மகள், ஒரே ஒரு மகள், எவரி என்ற ஒரு ஐயாவுடைய மகள் இறந்து போயிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு இயேசு போறாரு. மார்க் 5:40 வசனம் வாசிக்க நாம் கேட்போமா? மார்க் 5வது அதிகாரம் 40வது வசனம். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி, பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடு வந்தவர்களையும் அழைத்துக் கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்றார். அதற்கு, சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமா. பிரியமானவர்களே, வீட்டுல ஒரு மரணம் வந்துருச்சுன்னா அநேக மக்கள் வந்துடுவாங்க. அவதானே இந்த இடத்துல இந்த மக்கள் இறந்துருச்சுன்னு உங்களை மக்கள் எல்லாம் சுற்றி இருக்கிறாங்க. இயேசு வீட்டுக்கு வந்து என்ன சொல்றாருன்னா, அந்த பிள்ளை இறக்கல, தூங்கிக்கிட்டு தான் அந்த பிள்ளைன்னு சொல்றாரு. அன்னைக்கு நல்லா பாருங்க, இயேசு சொன்ன வார்த்தையை கேட்டதுமே எல்லாரும் சிரிக்கிறாங்க. அதான் பைபிள் சொல்லுது. ஆமாதானே? அவர் மேல கோபம் அடையில, இவர் ஜோக் பண்றாரு, சிரிக்கிறாங்க. இயேசு என்ன செய்யறாருன்னா, அந்த பிள்ளைகளுடைய தகப்பனையும் தாயோடையும் கூட்டிக்கிட்டு
அந்த பிள்ளை இடத்துல வந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்றார், சிறு பெண்ணே நீ எழுந்துன்னு சொல்றாரு. வேற ஒண்ணுமே சொல்லல. இயேசுவின் இடத்துல அதிகாரம் இருக்கு, வல்லமை இருக்கு. அது சாதாரண ஒரு அதிகாரம் வல்லமை இல்லை. வசனம் என்ன சொல்றதுன்னா, வசனம் 42ல இந்த வார்த்தையை நம்ம நோட் பண்ணணும். உடனே என்ற வார்த்தை தான் முதல் வரும். வாசிக்குமா? உடனே சிறு பெண் எழுந்து நடந்தார். பிரியமானவர்களே, பிள்ளை மடிந்து போன பிள்ளை எழுந்து நடந்துகிட்டு இருக்கு. நடந்து போச்சு. ஒரு இறப்புன்னு வந்ததுமே, அந்த ஒரு இறப்புன்னு வந்ததுமே நம்ம என்ன ஆயத்தப்படுத்துவோம்? அடக்கத்திற்கு ஆயத்தப்படுத்துவோம். ஆமாதானே? எல்லாரும் சொல்லுவோம், இன்ஃபார்ம் பண்ணுவோம், அந்த மரணத்திற்கான செய்ய வேண்டிய காரியங்களை ஆயத்தப்படுத்துவோம். இங்க இயேசு வராரு, அவர் வந்து என்ன செய்யறாருன்னா, மடிந்து போன மகளை எழுந்து நடக்க செய்யறாரு. ஏன் தெரியுமா? அவரிடத்துல சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கு, சகல வல்லமையும் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வல்லமை மடிந்தவனை உயிரோடு எழுப்புகிற வல்லமையாக இருக்கு. நம்ம இப்போது பிரியமானவர்களே, ஈஸ்டர் வரவே இந்த பாட்டு பாடுவோம், உயிரோடு எழுந்தவர் என்று பாடுவோம். ஆமாதானே? உயிரோடு எழுந்தவர் பாடுறோம். ஏன் தெரியுமா? அவர் ஜீவனுக்கே அதிபதியானவராக இருக்கிறார். ஆமாதானே? ஜீவனுக்கு அதிபதியானவராக இருக்கிறார். இந்த பிள்ளை எழுந்து நடக்குது. 12 வயசு போட்டிருக்கு. தொடர்ந்து வாசிமா அந்த வசனத்தை, 42வது வசனத்தை வாசிமா. உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயதுள்ளவளாய் இருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். இதுவரைக்கும் யாருமே செய்திடாத காரியம், யாருமே கேள்விப்படாத காரியம், யாருமே பார்த்திடாத ஒரு காரியம், எல்லாரும் பிரமிக்கத்தக்க இயேசு அன்று ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை சார்ந்திருக்க வேண்டும் என்றால், நான் கடந்த வாரத்தில் சொன்ன வார்த்தை நாம் சார்ந்திருக்க வேண்டும். இந்த நாடுகளும் கூட பிரியமானவர்களே, அவருடைய வல்லமையும் அதிகாரத்தையும் சார்ந்திருக்க வேண்டும். என்ன அர்த்தம் என்றால், எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சுகவேடமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் எதிராக கூட இருக்கலாம், ஆனால் இயேசு பார்த்துக் கொள்வார். இயேசுவை சார்ந்து கொள்கிறேன், இயேசுவையே நம்பி இருக்கிறேன், நிச்சயமாக என்னை நடத்துவார். ஏன் தெரியுமா? அவர் வல்லமை உள்ளவர், அவர் அதிகாரம் உள்ளவர். பிரியமானவர்களே, there is so much of power and authority within Jesus. டாக்டரத்துல கேட்கிறோம், ஆண்டவரே நம்ம நம்பி இருக்கிற நீங்க நடத்துங்க, உண்மை சார்ந்து கொடுக்கிற நீங்க நடத்துங்க. பிரியமான இந்த காலத்துல பாத்தீங்கன்னா அநேக மக்கள் அநேக காரியங்களை குறித்து யோசித்து சோர்வடைந்து வாழ்க்கையோட இழப்புகளை நினைத்தும் சுகநிலைகளை நினைத்தும் நம்பிக்கையற்ற நிலைமையிலே காணப்படுகிறார்கள். இயேசு மட்டும்தான் நம்பிக்கை கொடுக்க முடியும். இயேசு மட்டும்தான் தூக்கி எடுக்க முடியும். ஏன் தெரியுமா? சகல அதிகாரமும் வல்லமையும் அவரிடத்துல மாத்திரம்தான், மாத்திரமே அற்புதமாய் நடத்துகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்ம எல்லாருக்கும் இந்த பாடல் தெரியும், அற்புதர் 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 இயேசு அற்புதர். அந்த பாடல பிரியமானவர்களே ஒரு வார்த்தை ஒரு என்னன்னா, அவரிடத்துல அண்டி கொண்டவர்கள் அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றுவார். என்ன அர்த்தம்னா, இந்த இயேசுவின் இடத்துல நம்ம தேடி வரும் பொழுது, அவரை அண்டி கொள்ளும் பொழுது, அவருடைய வல்லமையும் அதிகாரமும் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள காரியங்கள் ஆட்டோமேட்டிக்கா ஒரு மாற்றத்துக்குள்ள வந்துடும். அது பாவத்தின் கட்டுகளாக இருக்கலாம், பிரச்சனையாக இருக்கலாம், போராட்டமாக இருக்கலாம். நான் நிறைய சாட்சிகளை கேட்டிருக்கிறேன். யாருக்கும் பார்த்து ஆண்டுகள் முதல் வரும்போது ஏதாவது பெரிய பெரிய காரியங்கள் தான் வருவாங்க, பெரிய பெரிய தேவையெல்லாம் வருவாங்க. ஆனா அந்த இயேசு இருக்கிறாரு, எல்லாத்தையும் மாத்திடுவார், எல்லா சூழ்நிலையும் மாத்திடுவார். எப்படிப்பட்ட பிசாசு பிடிச்ச மனுஷனாலும் சரி, அவன் வாழ்க்கையை மாத்திடுவார், அவன் எதிர்காலத்தை மாத்திடுவார். எப்படிப்பட்ட குடும்ப பிரச்சனையாலும் சரி, அந்த குடும்பத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவார். ஏன் தெரியுமா? அவர் வல்லமை உள்ளவர்,
அவர் அதிகாரம் நிறைந்தவராக இருக்கிறார். நம்ம இந்த பாடலை பாடுவோம். அப்படியே அற்புதர் 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 என்று சொல்லி இந்த பாடலை பாடப் போகிறோம். நம்மை நாமே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நான் உங்களுக்காக விசேஷமாக செபிக்க போகிறேன். இந்த பாடலை பாடல்களை கூட நீங்கள் வீட்டில் இருக்கிறவர்கள் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் குடும்பத்திலே இன்று கர்த்தர் ஒரு அற்புதம் செய்யும் ஆண்டவரே சொல்லி நீங்கள் ஜெபிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு எதிர்பார்ப்போடு உற்சாகமாக இந்த பாடலை பாடுவோம். சகல அதிகாரம் உடையவராய் இருக்கிறேன். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானராக இருக்கிறேன். உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லையாகும். இந்த வேளையினுடைய பிள்ளைகள் எந்த காரியத்திலே கர்த்தர் அற்புதம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறார்களோ, கர்த்தாவே உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடந்து போகிற சூழ்நிலைகளை நீர் ஒருவரே அறிந்தவராக இருக்கிறேன். அப்பா, உம்மிடத்திலே நாங்கள் வரும் பொழுது நிச்சயமாகவே ஒரு முடிவை கொடுக்கிறவராக இருக்கிறேன். நிச்சயமாகவே ஒரு அற்புதத்தை செய்கிறவராக இருக்கிறேன். உம்மை அண்டினோர் வாழ்க்கையை நீர் இன்பமாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த இணையத்தின் வாயிலாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கண்ணீரோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தவிப்போடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா என்று காத்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் அற்புதம் செய்ய மாட்டது. இன்றும் நீர் அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறீர். ஆண்டவர்,
கர்த்தர் வாழ்க்கையிலே ஆண்டவரை ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும் ஐயா. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உம்முடைய வல்லமையும் அதிகாரமும் வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்போடு ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். சொஸ்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சொஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சொஸ்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, நான் சில அறிவிப்புகளை விரைவாக உங்களிடத்திலே சொல்லிவிடுகிறேன். நாளை தினத்திலே பிரியமானவர்களே, நம்முடைய டிஎஸ்சி ஆன்லைன் பைபிள் ஸ்டடி அது நடைபெறும். 8 மணிக்கு நடைபெறும். அதே போல இந்த வாரத்திலே பிரியமானவர்களே, சில முக்கியமான கூட்டங்கள் இருக்கிறது. செவ்வாய்க்கிழமை அன்று நம்முடைய பேரா மாகாண கேதரிங்களுக்கு அது 8 மணிக்கு இரவு நடைபெறும். புதன்கிழமை பிரியமானவர்களே, காலையிலே கூட நம்முடைய பேரா மாகாண போதகர்கள் மற்றும் நார்த் டிஸ்ட்ரிக்ட் போதகருடைய பிரேயர் ரிட்ரீட் இருக்கு. அதே போல இரவிலே கூட பேரா மாகாண NW பிரேயர் கேதரிங் இருக்கு. நம்முடைய சர்வ பிரியமானவர்களே, இந்த வாரத்தில் வியாழக்கிழமை நடைபெறும். கூகுள் மீட் வாயிலாக வியாழக்கிழமை இரவு 8 மணிக்கு நடைபெறும். நீங்க மார்க் சுவிசேஷத்தை 1வது அதிகாரத்தை நீங்க மறுபடியும் வாசிக்க நான் கேட்டுக்கொள்கிறேன். வெள்ளிக்கிழமை நம்முடைய ஜெப வேலை நடைபெறும். நம்ம கூகுள் மீட்ல தான் மீட் பண்றோம். அநேக மக்கள் ஜெபிக்க வரீங்க. தொடர்ந்து நீங்கள் உற்சாகமாக ஜெபிப்பதற்கு நம்ம அழைக்கிறோம். சனிக்கிழமை கூட இன்னொரு முக்கியமான கூட்டம் இருக்கு. அது வேதா மாகாண போதகர்களை TSC டீம் அவங்க வந்து மீட் பண்றோம் ஆன்லைன். அது 3 மணிக்கு நடைபெறும். அடுத்த வாரத்திலே நம்ம வந்து ஆலயத்துல வந்து நம்ம ஆராதிக்க போகிறோம். அடுத்த வாரத்திலே காலை ஆராதனையும் மாலையில 5:30 மணிக்கு தாசே ஆராதனையும் வழக்கம் போல ஆலயத்திலே நடைபெறும். நம்ம காலை ஆராதனை நம்ம என்ன செய்யணும்னா ஆன்லைனும் இருக்கும். காலையில ஒரு ஆராதனை ஆன்லைன் இருக்கும், பிசிக்கல் இருக்கும். ஆராதனைக்கு வருகிற மக்கள் மறுபடியும் ஆலயத்துக்கு வருவதற்கு நம்ம எல்லாரும் நம்ம அழைக்கிறோம். மற்ற சில முக்கியமான காரியங்களை பின்பற்றக்காக நம்ம பிறகு நம்ம அறிவிக்கிறோம். நல்ல செய்தி என்றால் அடுத்த வாரத்தில் நம்ம எல்லாரும் ஆலயத்திலே வந்து ஆராதிக்க போகிறோம். சரியா? மற்ற அறிவிப்புகளை நம்ம வாட்ஸ்அப் மூலியமாக நம்ம தொடர்ந்து நம்ம அனுப்புவோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே ஆசீர்வதிப்பாராக, வழி நடத்துவராக. God bless you.